கர்நாடகாவில் மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலம் பழகி இளம்பெண்ணை திருமணம் செய்து பணத்தை பறித்து ஏமாற்றியதாக நபர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருமண ஆசை காட்டி ஏராளமான பெண்களை ஏமாற்றி சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்ததாக எழுந்துள்ள திருமண மோசடி புகாரின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள பாஜ்பே பகுதியைச் சேர்ந்த பிரீத்தி என்பவர் மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலம் பழகி மணிஷ் என்பவரை திருமணம் செய்துள்ளார். ஆரம்பத்தில் உருகி அன்பே ஆருயிரே என பழகிய மணிஷின் நடவடிக்கை திருமணத்திற்கு பிறகு அப்படியே உல்டாவானது. அவசர தேவை, வெளிநாட்டு தேவை என பல்வேறு காரணங்களை கூறி பிரீத்தியின் வீட்டில் இருந்து பல லட்சம் ரூபாயை அவர் கறந்துள்ளார். பின்னர் பிசினஸ் தொடங்குகிறேன் என கூறி மனைவியின் நகைகளை பிடுங்கி விற்றுள்ளார். மணிஷின் இந்த நடவடிக்கையால் பிரீத்தி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். அப்பொழுதுதான் மணிஷின் செல்போன் மனைவியின் கையில் சிக்க அதில் அவர் பல்வேறு பெண்களுடன் நெருக்கமாக பேசி வந்ததுடன் திருமண ஆசை காட்டி பலரிடம் பணம் பறித்து ஏமாற்றியதும் தெரிய வந்தது. அது குறித்து கேட்டபொழுது வேண்டுமென்றே சண்டை போட்டுவிட்டு வெளியேறிய மணிஷ் துபாய்க்கு சென்றுள்ளார். அங்கே ஏற்கனவே அவருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் பஹ்ரைனைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுடன் உறவை தொடங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது கடந்த காலத்தை விசாரிக்க தொடங்கிய பிரீத்திக்கு தனது கணவர் மணிஷ் ஒரு கல்யாண மோசடி மன்னன் என்பது தெரிய வந்தது. திருமண தேதி குறிக்கும் போது தனக்கு கடும் நெருக்கடி இருப்பதாக கண்ணீர் நாடகம் போட்ட செயலை நம்பி பிரீத்தியின் குடும்பத்தினரே ஒட்டுமொத்த திருமண செலவையும் செய்து பணத்தை இழந்துள்ளனர். தங்க மோதிரம், செயின் என பல லட்சம் ரூபாயை அவருக்காக செலவழித்துள்ளனர். இதனையடுத்து திருமணம் செய்து ஏமாற்றியதாக வெளிநாடு தப்பியோடிய கணவன் மீது பிரீத்தி போலீசில் புகார் அளித்துள்ளார். மங்களூரு மகளிர் காவல் நிலைய போலீசார் அது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதன் முடிவிலேயே மணிஷ் மீதான திருமண மோசடி புகாரின் திடுக்கிடும் பின்னணி குறித்து முழுவதும் தெரியவரும்.